அனைவருக்கும் வணக்கம். வீடு இப்போ 3 வீடு கையளிக்கப்பட்டது. இன்னும் 3 வீடு இருக்கிறது. பாடசாலை மதில் பல லட்சங்கள் செஞ்சு உண்மையிலே தனியொரு மனமாக உதவி செஞ்ச துவிச்சண்ணா மோகனமுத்தி அண்ணா இப்போ முழுசாக அண்ணா செஞ்ச உதவிகளை முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். துவிச்சண்ணா மோகனமுத்தி அண்ணா யார்கிட்டையும் ₹1 காசு கேட்காம 64 வயசிலே இன்று வரை இன்றைக்கு 64 வயசு அண்ணாவுக்கு. அந்த 64 வயசிலே அவர் கஷ்டப்பட்டு தனியொரு வீரமரமாக நின்று எனக்கு கோடிக்கணக்கில் அனுப்பிய பணத்துக்குரிய இன்றைக்கு முழுக்க வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். உண்மையிலே கிள்ளி கொடுத்தது இல்லை, அள்ளி கொடுத்தது தான் அண்ணாட நோக்கம். ஆனால் நான் கேட்டதுக்கு இணங்க பல உதவிகளை இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி தந்த துவிச்சண்ணா மோகனமுத்தி அண்ணா ஒரு வீரமரமாக நின்று ஒரு ஆளாக நின்று இந்த 64 வயசிலே ஏழை மக்களுக்கு என் முயற்சியிலே இப்போ 6 வீடு, இப்போ 3 வீடு கையளிக்கப்பட்டது. இன்னும் 3 வீடு இருக்கிறது. பாடசாலை மதில் பல லட்சங்கள் செஞ்சு உண்மையிலே தனியொரு மனமாக உதவி செஞ்ச துவிச்சண்ணா மோகனமுத்தி அண்ணா இப்போ முழுசாக அண்ணா செஞ்ச உதவிகளை முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு 27ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைக்கு நேரம் 9:35. என்னென்னு சொன்னால் நான் ஒரு முழுசாக ஒரு ஃபுல் வீடியோ உண்டு. அதாவது துவிச்சண்ணா மோகனமுத்தி அண்ணாவுக்கு ஒரு வீடியோ உண்டு. நாங்கள் அவர் செஞ்ச உதவிகளை அண்ணா என்னோட தொலைபேசி ஊடாக ஆரம்பிக்கப்பட்ட உதவிகளிலிருந்து இன்று வரை அந்த உதவிகளை நாங்கள் தெளிவாக சொல்லப்படுறோம். 2022ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் அண்ணா எனக்கு தொலைபேசி ஊடாக நான் செய்கிற உதவிகளை பார்த்து என்னோட தொலைபேசியில் பேசி அண்ணா 2022ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் அண்ணா தொலைபேசி ஊடாக அண்ணா ஒரு நிமிஷம் கூட பேசலை. என்னோட பேசி தம்பி நீங்கள் உதவி செய்கிறீங்க, நீங்கள் எந்த இடம்ன்றலாம் கேட்கல, எந்த இடம், நீங்கள் உங்களோட பேர் என்ன, நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒன்றுமே இல்லை கேட்கல. தொலைபேசியில் கலாச்சி போட்டு அடுத்த நிமிஷம் ஒரு 6:80 2023ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 24ஆம் தேதி ஒரு 3 பிள்ளைகளோட ஒரு வறுமையில் வாழ்கிற அக்கா அந்த ஃபேஸ்புக் ஏழை நண்பன் கண்ணன் என்ற ஃபேஸ்புக்கில் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக அதில் எல்லா உதவி செய்கிற வீடியோ அவள் அத்தனை வீடியோவும் ஃபுல்லாக இருக்கு. நான் ஒரு யூடியூப் ஒன்று வச்சுருந்தேன், நான் HK கண்ணன் சொல்லி. அந்த யூடியூப் சேனலில் ரிப்போர்ட் அடிக்கப்பட்டாங்க. ரிப்போர்ட் அடிக்கிறதால கிட்டத்தட்ட 24,000 25,000 டப்ரேஸ் இருந்தது எனக்கு. அது இப்போ ரிப்போர்ட் அடிபட்டது. இப்படி தெரியும் தானே, நாம் செய்கிற உதவிகளை பார்த்துட்டு புறாமையில் என்ற யூடியூப் சேனலில் ரிப்போர்ட் அடிச்சு போட்டாங்க. நான் இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் உருவாக்க போகிறேன். அது HK கண்ணன் நம்பரும். அது இமெயிலுக்கு ரிப்போர்ட் அடிச்சிக்காங்க. அதனால் அந்த யூடியூப் ஃபுல்லாக இல்லை. அந்த அதில் முழுசாக எல்லா வீடியோவும் அதில் இருக்குது. அதில் 2023ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 24ஆம் தேதி அண்ணா உதவி உண்டு. ஒரு 3 பிள்ளைகள் இருக்கிறது. சைக்கிள் ஒரு இதுவும் இல்லை. தம்பி என்ற வார்த்தை அன்று 2022ஆம் ஆண்டு இருந்து இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு வரையும் அண்ணா தம்பி என்ற வார்த்தையை மாறலை. அதில் ஒரு பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லி அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க தம்பி ஒன்று சொல்லியிருந்தாலும் அக்கௌண்ட் நம்பரை மட்டும்தான் அனுப்பியிருந்தேன். உடனடியாக அடுத்த நிமிஷம் காசு போட்டிருந்தார் அண்ணா. உடனே நான் அதை சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தேன்.
அப்படி இருந்தும் கொஞ்ச காலம் வந்து அண்ணாவும் வந்து அண்ணாவோட நாங்கள் தொலைபேசி ஊடாகவும் உதவியும் செஞ்சு வந்த வளமை. அதில் வந்து 14ஆம் தேதி 1ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் வேல்கண்ட சேனை காஞ்சிரங்குடா வேல்கண்ட சேனை என்ற இடத்துல வந்து வறுமை காரணமாக வீடு இல்லாமல் தவிச்சு கொண்டிருந்த ரெண்டு பிள்ளைகளோட வாழ்கிற குடும்பத்துக்கு வந்து வீடு இல்லைன்னு சொல்லி அது நேரடியாக பார்த்து நான் அண்ணாவிட்ட சொல்லியிருந்தேன். அண்ணா உடனடியாக எந்த மறுப்பும் இல்லாமல் அவர்களுக்கு வீடு சகல வசதியோடையும் நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். குடி தண்ணி, வாழ்வாதாரம், ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, கரண்டு இதெல்லாம் நாங்கள் உடனடியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். அப்படி இருக்கும்போது அண்ணா அதிலிருந்து எங்களை படிப்படியாக எங்களுக்கு உதவி செய்யணும் என்று எங்களோடு நாங்கள் செய்கிற உதவியை நம்பிக்கையோடு செய்கிறோம் என்று சொல்லி பார்த்து அதுக்கு பிறகும் என்ன ஒரு வீடு தேடி ஒரு கற்பிணி தாய் வீடு இல்லாமல் வீடு தேடி ஒரு வயதில் பிள்ளை திமந்து கைக்குழந்தையோட நேரடியாக அந்த வீடு தேடி வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது இப்போ அது 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு அந்த வீடு தேடி வந்திருந்தாங்க. ஒரு கற்பிணி தாய் அவங்களுக்கு வீடு இல்லை. அப்போ நான் நேரடியாக அப்போ பார்த்துட்டு நான் அண்ணாட்ட வந்து சொல்லியிருந்தேன். அண்ணா சொல்லியிருந்தாரு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்பி அவங்களுக்கு காணி கிடக்காண்டு கட்டிருந்தாங்க. காணி கிடக்கு உடனடியாக அவங்களுக்கு வீடு கட்டுற ஏற்பாடு பண்ண சொல்லி ஏற்கனவே இப்போ சொல்ல வீடியோவில் வந்து 1ஆம் மாதம் அந்த தூக்குப்போட்டு செத்தையில் வந்து அது அண்ணாவோட முதலாவது வீடு. அதில் வந்து அந்த முதலாவது வீட்டில் வந்து இது அந்த அன்பளிப்பு பலகை, இந்த அன்பளிப்பு பலகை நாங்கள் வந்து இப்போ இதை ஒட்டணும் வயலில் நாங்கள் ஏனண்டா ஒரு இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ ரெண்டாவது வீடு வந்து அந்த கற்பிணி தாய்க்காக நாங்கள் கட்டு கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அப்படி கட்டி வரும்போது அப்போ அண்ணா வந்து தொலைபேசியில் வந்து பேசினர் மட்டும்தான். அப்போ அண்ணாட பேர் என்னன்னு தெரியாது, அண்ணா ஆறுன்னு தெரியாது, ஒரு முகம் தெரியாது, ஒரு கடவுள் மாதிரி வந்துதான் அண்ணா உங்களோட பேசிட்டு இருந்த காலத்தில் இவ்வளோ காலம் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த 2வது வீடு கண்டின பிறகு அதுக்கு பிறகு காஞ்சிரங்குடா காமாட்சி வித்தியாலயத்திலிருந்து அவங்க அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்களும் பாடசாலை குழுவும் வந்து வீட்டை வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது அவங்க கேட்ட உதவி என்னன்னு சொன்னாங்க, கடிதத்தோட வந்திருந்தாங்க. அப்போ என்ன உதவின்னு சொன்னால் எங்களை பாடசாலையில் தாரணிய மாணவர்களை உருவாக்கணும், உங்கள் மூலம் நான் செய்யணும் என்று சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த கடிதத்தை நான் உடனடியாக அண்ணாவுக்கு நான் பச்சை பண்ணியிருந்தேன். அண்ணா அதை பார்த்துட்டு உடனடியாக அப்போ அவங்க அந்த கடிதத்தில் வந்து எழுதப்பட்டது தாரணிய மாணவர்களுக்கும் நேம்போட் அன்பளிப்பு பலகை அதுவும் செஞ்சு சொல்லி உடனடியாக அண்ணா ஒரு மறுப்புன்னு சொல்லாமல் இந்த அன்பளிப்பு பலகையும் தாரணிய மாணவர்களுக்குரிய ஏற்பாடையும் பண்ணுங்க அப்படின்னு உடனடியாக காசை போட்டிருந்தார். அந்த தாரணிய மாணவர்களுக்குரிய இது வந்து இந்த பாடசாலைகளை நாங்கள் இப்போ கையளிக்கணும், இதை கொடுக்கணும். நாங்கள் இது பாடசாலைக்கு தாரணிய மாணவர்களை காஞ்சிரங்குடா ஸ்கூலில் வந்து முதலாக அண்ணா வந்து உருவாக்கப்பட்ட இந்த தாரணிய மாணவர்கள். அப்படி இருக்கும்போது அந்த பாடசாலையில் பல குறைபாடுகள் இருந்தது. குறைபாடு இருக்கும்போது உடனடியாக அப்போ சரியாண்டோட்டு 400 மீட்டர் வேலி சுத்துமதில் வேலி மோசமாக தான் கிடந்தது. அதில் வீடியோலாம் நான் அனுப்பினேன் நான். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த வேலியை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்க. அப்போ அண்ணா கேட்டிருந்தார் என்கிட்ட என்ன தம்பி செய்யணும்னு. நான் அத்திவாரத்தை போட்டு கம்பியை போட்டு ஒரு செஞ்சு கொடுப்போம். நான் இல்லை அது கம்பி வந்து இறந்து போயிடும், மதுக்கட்டி கொடுப்போம்ன்றாரு. எப்படி எங்கிருந்து எல்லாம் மேலே அண்ணா மறக்கிறாரு. 400 மீட்டர் சுத்துமதி வேலி அந்த ஃபுல்லாக இருந்தது. அவ்வளோ நாங்கள் ஃபுல்லாக கட்டி கொடுத்து முடிஞ்ச அளவு முடிஞ்சு இப்போ ஒரு 4 வேலை கிடக்குது. மற்ற இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு அதுவே ரொம்ப எங்களுக்கு ஒரு கடிதம் தந்திருக்காரு. முத்தாக சுத்துமதில் வேலை முடிந்து விட்டார்ன்னு சொல்லி கடிதம் தந்திருக்காங்க. அப்படி நாங்கள் அதில் வேலை செஞ்சிருக்கும் போது இவ்வளவு காலமும் 2022ஆம் ஆண்டு அந்த பாடசாலை உருவாக்கப்பட்டிருக்கு. 2022ஆம் ஆண்டு தெரியல உருவாக்கப்பட்டிருக்க பாடசாலை. அதிலிருந்து மாணவர்களை வந்து சுற்றுலா கொண்டு போகிறதுக்காக அவங்கள்ட்ட
மாணவர்கள் வந்து சரியான கஷ்டம் வறுமை காரணமாக எல்லா மாணவர்கிட்டையும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு 50 மாணவர்கள்டா இப்போ 10 மாணவர்கள் வந்து காசு கொடுத்து போகிறதுக்குரிய இருந்தது, மற்ற 40 மாணவர்களுக்கும் இல்லை. அப்போ அவங்க பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கண்டா சாப்பாடு செலவு நாளும் கொடுக்குற இதை தான் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ அதிபர் வந்து உண்மையில் மனவேதனையோடு என்னோட பேசியிருந்தார். தம்பி இப்படி சுற்றில நாங்கள் எத்தனை வேலை கேட்குறோம். அப்போ அண்ணாட்ட நான் சும்மா தான் இந்த பிரச்சனையை சொன்னேன். இப்போ சொன்னோடனே அப்போ அண்ணா சொல்லியிருந்தார், உண்மையாக சுற்றிலா போகிறாங்களா ஓமண்ணாண்டான்னு. சரி பிரச்சனை இல்லை, பஸ் போக்குவரத்துக்குரிய செலவு மட்டும் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. 3 நாள் பயணம் போயிடுவாங்க. இந்த 3 நாள் பயணம் போனதில் பஸ் போக்குவரத்துக்குரிய செலவு முடியும் அண்ணா டியூஷன்னா மோனமுத்தி அண்ணா செஞ்சு கொடுத்தவர். அதுக்கு பிறகு தான் நான் வந்து அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா நீங்கள் வந்து உங்களோட முகம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படியெல்லாம் உதவி செய்கிறீர்கள், உங்களோட பேரும் தெரியாது, இதில் வந்து உங்களோட பேர் வந்து முக்கியமாக தேவைப்படுதுன்னா அதில் வந்து செஞ்சால் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது, அதில் வந்து உங்களோட பேரை சொல்லுங்கண்ணான்னு கேட்டிருந்தாரு. பிறகுதான் நான் இப்போ பேரை சொல்ல விரும்பல. அவருக்கு அந்த என்னென்னு சொன்னால் அந்த அடையாளமே நான் ஆறு செய்கிறன்றது தெரியக்கூடாதுன்றது தான். பிறகு நான் மனவேதனையோடு அழுகும் குரலோடு தான் நான் பேசினேன், அண்ணா முக்கியமாக பேர் வேணுமண்ணான்ட்டு. அப்போ அண்ணா யோசித்து போட்டு 2வது நாள் 3வது நாள் சொல்லியிருந்தார், அண்ணா பேர் தேவைன்னு நம்பிட்டு கேட்டார். ஓமண்ணாண்டான் பேரை சொல்லியிருந்தார் அண்ணா. அப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து அண்ணாட பேரில் வந்து அதால் இப்போ கொஞ்சம் விடுபட்டு கிடந்தது. அதாவது இப்போ இந்த பேர் இல்லாமல் இதை விட்ட காரணத்தினா விடுபட்டு கிடந்தது. இது 1வது இல்லம். அப்போ 2வது இல்லத்துக்கு இந்த 2வது இல்லத்துக்கு அப்போ சரி கொண்டு விட்டோம். அதுக்கு பிறகு தான் இந்த அடித்து கொண்டு வச்சிருக்கு. அண்ணாட அடையாளம் வந்து அந்த இதில் இருக்கணுமன்றதுக்காக தான் செஞ்சு வருது. அதுக்கு பிறகு 2024 5/11 வறுமை காரணமாக ஒரு குழந்தையின் தாய் வறுமை காரணமாக கணவன் கைவிட்டு போய்க்கான். சின்ன 13 வயசில் கல்யாணம் கட்டு பிள்ளை. அந்த பிள்ளைய வந்து கணவன் விட்டுட்டு போயிட்டான். அந்த பிள்ளை வந்து இறந்துட்டு என்னென்னு இறந்துன்னு தெரியா. எங்களுக்கு கோல் வருது, ஒரு 1 மணிக்கு கோல் வருது, நம்ம இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்கள் உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நான் உடனே அண்ணாட்ட கேட்டிருந்தேன். அண்ணா சொல்லியிருந்தார், அப்போ அவங்க பெட்டி எடுக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியாக பெட்டி எடுக்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உடனடியாக பெட்டி எடுத்து கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு அவங்களோட தாவு செலவுக்கு வந்து அண்ணா வந்து 1 லட்சம் ரூபா காசு போட்டிருந்தாங்க, தாவு செலவு செய்யுங்கன்னு சொல்லி. அதுக்கு வந்து நாங்கள் 30,000 ரூபா காசுக்கு தாவு செலவை சாமானை வாங்கி கொடுத்தேன். எல்லா சாமானும் 70,000 ரூபா காசை கொண்டு கையில் கொடுத்தேன். அப்போ அப்படியெல்லாம் அண்ணா செஞ்சிருக்காரு. அடுத்தது வந்து 2ஆம் தேதி 5ஆம் மாதம் அது அந்த மாறுதன் 2ஆம் தேதி 5ஆம் மாதம் என்ன பல தடவை வீடு தேடி வந்திருந்தாங்க. 3 பிள்ளைகள் அந்த அக்காவுக்கும். ஒரு பிள்ளை கல்யாணம் கட்டுத்து, அடுத்த பொம்பளை பிள்ளையும் பொடி வந்தாங்க இருக்கு. அந்த அக்கா வந்து என்னன்னு சொன்னால் கல்வெட்டுற வேலை தான், கல்வாடி வேலை தான். அந்த அக்காவுக்கு கல்வாடி வேலை. அக்காவுக்கு வந்து காணி ஒரு சின்ன ஒரு வழக்குண்டு இருக்கு. அதுக்கு வீடு கட்டுறதுக்கு அவங்க இல்லை. பல தடவை வீடு தேடி வந்தவங்க நானும் வீட்டில் இல்லை. பிறகுதான் வீட்டு கோல் வருது, இப்படி வீடு தேடி வந்திருக்காங்க, இப்படி நடத்தன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், அவங்க எந்த இடத்துல இருக்கிறவங்க எப்படின்னு சொல்லுங்க, நாங்கள் இப்போ பார்க்குறோம். அப்போ நான் என்னன்னா ஒரு நாள் பயணம் வரும்போது அந்த அக்கா வந்து ஒரு கல்வாடியில் வந்து கல் வெட்டிருக்காங்க. எனக்கு தெரியலை, அந்த அக்கான்னு தெரியலை, கல் வெட்டிருக்காங்க. நான் அந்த கல் வெட்டுற இடத்த போகிறோம். அக்கா பொம்பளை கல் வெட்டுறேன்னு விட்டு அங்கே போய் பார்த்தேன். இந்த அக்கா தான் நம்மளோட வீடு தேடி வந்திருக்காங்க. உடனே நான் அண்ணாட்ட சொல்லிட்டேன், இந்த அண்ணா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேன்னு சொன்னேன். அண்ணா சொல்லியிருந்தாரு, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு. நீங்கள் நான் வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டு 3வது வீடு இந்த இருக்கு. இந்த 3வது வீடு கூடியது 3வது வீடு. அப்போ 3வது வீடும் கட்டுப்பட்ட உடனே அப்புறம் 4வது வீட்டுக்காக ஒரு கிட்டத்தட்ட 3 பிள்ளைகளோட கட்டும் வறுமை. அதை வந்து வைரம் வந்தல் மாதிரி அந்த பழைய அந்த அம்மம்மா மாறுற சாரியால் தான் வளைச்சி கட்டியிருந்து மட்டை சும்மா போட்ட மாதிரி தான் அதுக்குள்ளே இருந்திருக்காங்க. அந்த வீடியோவில் ஏழை நண்பர் ஃபேஸ்புக்கில் நீங்கள் அடிக்க பார்த்தா முழுதும் பார்க்கலாம். அதில் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமாக ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும். அந்த அப்பா நாட்டை கேட்டிருந்தேன். சரி அம்பி ஓகே, அந்த வீட்டையும் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ணா. சரி என்று விட்டு அன்றைக்கு நானும் வந்து 4ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு நாங்கள் அந்த அடிக்கல் நாட்டப்பட்டு அப்போ அதுக்கு பிறகு வந்து பள்ளி ஸ்கூல் மதிலும் வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன். இது வந்து டிண்டர் மட்டம் கட்டி கிடந்திருக்கு. பிறகு நாங்களும் வந்து எங்களுக்கு அதுக்கு பிறகு மழைக்கு பிறகு அப்போ அண்ணாவுக்கு வந்து கூட வேலையால் வந்து அந்த வீடு வந்து கொஞ்சம் தற்காலிகமாக நிப்பாட்டப்பட்டு
திரும்பி வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கு வந்து நான் இன்றைக்கு 7ஆம் மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் தான் அந்த வீடு நாங்கள் முட்டாக கட்டுப்பட்டுட்டு இன்னும் கோபிச்சாடிக்கு அவங்கள பூச்சி வேலை செய்து கொடுக்கணும். அது வந்து 4வது வீடு இந்த இருக்கு பாருங்க, 4வது வீடு. இதுவும் 4வது வீட்டுக்கு ஒரு அன்பளிப்பாக ஒட்டுறதுக்காக செய்யப்பட்டிருக்கு. நான் என்னென்னா எல்லாம் வந்து அண்ணாட இது வந்து என் ஃபேஸ்புக்கில் முழுக்க இருக்கு. அதை வந்து நான் ஃபுல்லாக நோட் பண்ணி தான் அதை தெளிவாக சொல்லணும். என்னென்னா ஒரு மில்லியன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்த பணம் எனக்கு அந்த பணத்துக்காக இது இந்த உதவி செய்கிறத நாங்கள் பார்க்கணும். அது வந்து நான் சொன்ன அந்த இதில் வந்து 2ஆம் இந்த 4வது வீடு வந்து 2ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டாம் சோரியா. அடுத்தது வந்து 4ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024. அவ்வளோ தெரியும் எல்லாருக்கும். அந்த வீடியோவில் பாருங்கள், 3 பிள்ளைக்கு தாய் இறந்துட்டு சின்ன பிள்ளை கைக்குழந்தை கைக்குழந்தை 2 வயசு புள்ளொண்டு மற்ற சின்ன 2 பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கு அண்ணா சொல்லியிருந்தார் உடனடியாக அவங்களுக்கு தம்பி சைக்கிள் ஒன்று அவங்க அண்ணா சொல்லியிருந்தா என்னன்னு சொன்னால் அவங்கள கூட்டிக் கொண்டு தம்பி உடுப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கடையில் கூட்டிக் கொண்டு அவங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்தனாங்க. உடுப்பும் வாங்கி கொடுத்து சாமானும் வாங்கி கொடுக்க சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். பிறகு மீது காற்றை நாங்கள் கையில் கொடுத்துருந்தோம். அதுக்கு பிறவான அவங்க கேட்டிருந்தாங்க சைக்கிள் ஒன்று வாங்கி தர சொல்லி. இப்போ உடனே சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தேன். இப்போ வீடியோவில் அவங்க பார்க்கலாம். அப்போ அந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கும் நான் வீடியோ எடுக்கும் போது அந்த அக்கா கேட்டிருந்தாங்க எனக்கிட்டேன்னுண்டா எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக தொழில் செய்யக்கூடியம்மா செஞ்சுட்டு. அப்போ கோழி வளர்ப்பு அதில் அந்த இடத்துல சரி வராது. அதுக்கு பிறகு அப்போ ஆடு வளர்ப்பும் சரி வராது. அப்போ என்ன செய்வீங்கன்னு இருக்க கல்வாடி போட்டு தந்தால் நாங்கள் பார்ப்போம் முடியாது. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் கல்வாரியை போட்டு கொடுத்தோம். நாங்கள் கல்வாரியை போட்டு கொடுத்து எல்லாம் ஆரம்பித்து கல் வெட்டி இருந்தவங்க. அப்போ அந்த அண்ணாவுக்கு வந்து கொஞ்சம் மருத்துவமானாங்க. அதுக்கு பிறகு அந்த கல்வாரியை அவங்க போட்டாங்களா போட்டது நான் இன்னும் போய் பார்க்கல, அந்த பக்கமாக போகலை. அப்போ அதுக்கு பிறகு வந்து அண்ணாட பிறந்த நாள் 23ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு பிறந்த நாள் அன்றைக்கு வந்து அண்ணா நாங்கள் எங்களோட வேலை செய்கிறார்களுக்கு எல்லாம் சேர்த்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு மயிலோ மாதிரி ஒரு தேத்தனி இது மாதிரி மயிலோ அந்த வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து அதையும் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு திறப்பூடா செய்கிறதுலாம் இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு அண்ணாவில் இருந்தார். இன்னும் 6 வீடு கட்டணுமென்று இருந்தாங்க அண்ணா. அதுக்கு பிறகு தான் திரும்பினாங்க 5வது வீடு 3 பிள்ளைகளோடு வாழும் தாய் அந்த தாய் வந்து ஹொஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகிற தூரத்தால் அதில் விட்டுட்டு கை விட்டுட்டு அந்த தாய் சரியான கஷ்டப்பட்டது. நாங்கள் இந்த இதில் பார்க்கலாம், அந்த ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் எல்லாரும். அதில் நான் போட்டிருக்கேன். அது வந்து நாங்கள் 5வது வீடாக கட்டு கொடுத்து இப்போ வந்து 2 ஃபுல்லாக கட்டியாச்சு. ஓபிச்சாடிக்கிற மட்டத்துக்கு கிடக்கு. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக கோழி வளர்ப்புக்கு கூடிய ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அண்ணா. அப்போ பண்ணி கொடுத்து வைக்கும்போது 6வது வீடு ஒரு பிள்ளை வந்து சரியான வறுமையில் வாழ்ந்தது ஒரு குழந்தை. அப்போ அதையும் வந்து நேரடியாக நாங்கள் போய் பார்த்து வளர்ச்சி அவங்களோட வீட்டுக்கு வளர்ச்சி வலையால் கட்டி தான் இருந்தவங்க. அதில் பாம்பெல்லாம் போது பெரிய பிரச்சனைப்பட்டான்னு சொல்லி கிராமத்தில் இருக்கிற மக்களும் சொல்லியிருந்தாங்க. நம்ம இது பாதிக்கப்பட்டது, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உதவி ஒன்று செஞ்சு கொடுங்க தம்பின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சரியாண்டு ஓட்டும் 6வது வீடு 5வது வீடு வந்து நான் காட்டின மால் வந்து அறிக்கை கொடுத்துருக்கு. அது நான் இன்னும் எடுக்கலை. 6வது வீட்டுக்கும் அதையும் அறிக்கை கொடுத்துருக்கு, அதையும் எடுக்கலை. அதுக்கு பிறகு 23/6/2025 2ம் ஒரே நாள் கல் வச்சு 5வது வீடும் 6வது வீடும் ஒரே நாள் கல் வச்சேன். அன்றைக்கு வந்து 23ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இல்ல பிள்ளைகளுக்கு, அதாவது இல்ல பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் அண்ணா சொல்லியிருந்தாரு அண்ணா உடுப்படுத்து கொடுக்க சொல்லி 85,000 ரூபாய்க்கு நாங்கள் உடுப்படுத்து கொடுத்துருந்தோம் இல்லை பிள்ளைகளுக்கு. பிறகு சாப்பாடு 20,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருந்தேன். பிறகு முதியோர் இல்லத்துக்கு வந்து 10,000 ரூபா காதி நாங்கள் சாப்பாட்டுக்காக கட்டுனா 7,000 ரூபா காதி 1,000 ரூபா அவங்களோட சைடில் கொடுத்தேன். எல்லாரும் பார்த்துட்டு இந்த வீடியோவில் பார்த்துட்டு. அப்படி இருக்கும்போது வெளி மாவட்டத்துக்கும் செய்யணுமென்ற எண்ணங்கள் அண்ணாவுக்கும் இருந்தது. அப்போ அதால் வந்து நான் தான் அண்ணாவுக்கு வந்து வெளி மாவட்டத்துக்கு முன்வந்து செய்யறதுக்கு நான் எல்லா பாரம் தந்திருக்காரு. அதில் வந்து பல்வெட்டி துறையில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கால ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு சொல்லி அவருக்கு இப்படி பணம் இல்லாமல் தவிச்சு கொண்டு இருந்திருந்தார். அவருக்கு வந்து நாங்கள் உள்ள தட்டி 10,000 ரூபா காட்டி பல்வெட்டி துறைக்கு நாங்கள் அனுப்பி அவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு வந்து கிளிநொச்சியில் வந்து ஒரு முன்னாள் போராளி
அவர் வந்து பல கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து வருகிறார். இவர் தம்பி கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. அப்போ நான் விசாரிச்சு பார்த்து அப்போ அண்ணா உடனடியாக இருந்தார். அவங்களுக்கு கடை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி 8,20,000 காட்டி கடை கட்ட வேலை நடந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் சாமான்லாம் நாங்கள் போட்டு கொடுப்போம். அப்போ அதையும் நாங்கள் அன்னாட முயற்சியில் 8,20,000 கடைக்கூடிய ஏற்பாடும் பண்ணப்பட்டிருக்கு. நாங்கள் இப்போ சாமான் வாங்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் கிட்ட முடியும் போல இருக்கும். அதையும் நாங்கள் சுலமாக செய்கிறதுக்கு தான் அது ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. கடை கட்டி ஃபுல்லாக கட்டி வச்சு இப்போ பூச்சி வேலை நடந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த இதே மாவட்டம் தான் இருக்குத்தானே இதே இதில் வந்து அண்ணாவுக்கு வந்து நாங்கள் இப்போ காட்டி போட்டு கிளிநொச்சிக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். கிளிநொச்சிக்கு அனுப்பி நேற்று அனுப்புகிறேன். நான் எல்லாம் தெரியும். இதில் ஒன்று அங்கே பதிகிறதுக்காக கிளிநொச்சிக்கு அனுப்பியிருந்தேன். அப்போ அனுப்பினது அதுக்கு பிறகு வந்து இன்னொரு ஆள் வந்து இன்னொன்று கிளிநொச்சியில் வந்து தையல் மிஷின் ஒன்று ஒரு குடும்பம் வந்து கஷ்டமான சொல்லி மலையாள குலத்தில் வந்து கிளிநொச்சி மலையாள குலத்தில் வந்து தையல் மிஷின் ஒன்று எடுத்து சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து தையல் மிஷின் எடுக்கிறதுக்காக 1,50,000 காசு நாங்கள் அனுப்பியிருந்தேன். அதில் 1,00,000 காசு தையல் மிஷின் எடுத்துட்டு 50,000 காசை கையில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதை உடுப்பு சாமான வாங்கி தைக்க சொல்லி அப்போ அதையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு பதிலிருந்து என்ற உதவியெல்லாம் பார்த்துட்டு அதிபர் வந்து என்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க. நம்ம குடி தண்ணி பிரச்சனை அதுக்கு. அப்போ அதை கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும். அப்போ அண்ணாட்ட சொல்லி அண்ணா கேட்டிருந்தாரு, இது செஞ்சு கொடுப்போம் பிரச்சனை இல்லைன்றாரு. உடனே பதிலைக்கும் வந்து நாங்கள் நேற்று தான் அவங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு நான் நேற்று அந்த வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து பதிலைக்கும் அனுப்பியிருக்கேன். நான் குடி தண்ணி இதுக்காக கொடுக்குறதுக்காக பதிலைக்கும் அனுப்பியிருக்கிறோம். பதிலைக்கும் அனுப்பியிருக்கேன். நாங்கள் பதிலையும் போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று கிளிநொச்சியில் வந்து ஒரு அண்ணாவுக்கு வந்து ஓட்டோ டிவிஷனில் வந்து தூக்கப்படுறாங்கன்னு சொல்லி அவரும் வாகனம் காலுடன் கிடந்திருக்காரு. அதில் வந்து லீசிங் கட்டல அதுவும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்போ 1,50,000 காசு அவங்களுக்கும் அனுப்பியிருந்தாங்க அண்ணா. அப்போ அவங்களுக்கும் அனுப்பியிருந்து அதையும் அண்ணா செஞ்சு கொடுத்தவங்க. அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ என்னென்னா முழுக்க அண்ணா செஞ்ச உதவிகளை வந்து நாங்கள் முழுக்க சொல்லணும் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ நான் பதிவு செய்வேன். ஏன் சொல்கிறேன்னா அண்ணா வந்து இவ்வளவுக்கு லட்சம் 1000 2,000 இல்லை 10,000 இல்லை 1,00,000 இல்லை கோடிக்கணக்கில் எனக்கு உதவி செஞ்சுருக்காருன்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து வெளிச்சத்துக்கு காட்டணும். அந்த வகையில் இன்னும் வந்து பல உதவிகள் செய்கிறதுக்கு அண்ணா இருக்கிறார். இப்போ நாங்கள் இப்போ 6வது வீடு நடந்து கொண்டிருக்கு. அண்ணா சொன்ன வாக்குறுதியாக இந்த 4 வீடு இருக்கு. அதை நாங்கள் விரைவில் செஞ்சு கொடுப்போம். அப்போ இதுக்கு பிறகு நான் பேச்சில் செஞ்சு நான் வீடியோ சொல்லியிருப்போம் எல்லாருக்கும். அந்த பேரை சொல்லும் போது உண்மையிலே நான் உடனே ஒவ்வொரு நாளுக்கு அண்ணா பேரை சொல்லுங்கன்னா அடைச்சி மட்டுமே அந்த சொல்ல மாட்டார். அதுக்கே பிறகு நான் வந்து கேட்டு அதுக்கப்புறம் அண்ணா பேரை சொல்லியிருந்தார். பேரை சொல்லித்தான் அதுக்கு பிறகு தான் இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த பேருக்காக நிறைய பாருங்க எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கு பிறகு தான் நான் அதை பேர் அடிச்சு இதை வந்து இந்த சுவரில் ஒட்டிட்டா சரி ஒரு அன்பளிப்பு உங்களுக்கு தெரியும். உண்மையில ஒரு மனுஷன் பிறக்கும் போது வெறுங்கையோடு பிறக்கிறான், இறக்கும் போது வெறுங்கையோடு இறக்குறான். அதனால் வந்து இப்போ நான் என்ன சொல்ல உதாரணத்துக்கு இப்போ உதாரணமாக எனக்கிட்ட பணம் இருந்து கோடிக்கணக்கில் பணம் இருந்தது நான் இறந்துட்டேன்னு சொன்னால் அன்றைக்கு வந்து ஒரு பொட்டியும் ஒரு உடுப்பும் தான் எடுப்பாங்க. அப்போ நான் வச்சிருக்க சொத்து பத்தை கொண்டு மடுப்புல வைப்பாங்களா? இல்லை. இப்போ இருக்கிற பணத்தை வந்து ஏழைகளை வாழ விடுவோம், ஏழைகளுக்கு உதவி செய்வோம்னு சொல்லித்தான் இப்போ அண்ணா வந்து ஆனால் கிள்ளி தந்த வாழ்க்கையில் இல்லை அள்ளி தந்த வாழ்க்கையில் அண்ணா. இன்னொரு விஷயம் அதுக்கு பிறகு நான் இந்த உழவு உதவியும் அண்ணாவோட ஒரு நேர்மையாக இருந்து செஞ்சபடியா அண்ணா எனக்கு உடனடியாக சொல்லியிருந்தார். அண்ணா தம்பி நீங்கள் என்ன செய்யுது அப்போ இன்னும் வந்து நீங்கள் இந்த இத்தனை பேர் குடும்பம் இத்தனை பிள்ளைகள் என்ன சொல்லி செய்கிறா என்ன நீங்கள் என்ன உனக்கு நிலவரம் என்ன வாகனம் இருக்கா ஒன்றுமே இந்த கேட்கல அண்ணா. நான் செய்ய உதவியெல்லாம் பார்த்துட்டு அண்ணா மூலமாக உதவி எவ்வளவு தான் செஞ்சுருக்கேன். ஒரு நாள் கூட நான் அண்ணாவிட்ட வந்து ஒரு சாட்சி கூட நான் வாயால் கேட்ட வாழ்க்கையில் இல்லை கேட்டு பாருங்க அண்ணா தான் கேட்டாங்க பார்க்குற வீடியோ பார்க்குறாங்க இதுக்கும் கேட்கல. அண்ணா வந்து உண்மையில் இருக்க பிறகு எனக்கு அண்ணா வந்து இந்த என்னென்னு சொல்கிறார் தம்பி நீங்கள் பெரிய பைக்கில் ஒன்று அப்போ இந்த சைக்கிள் வந்து கராச்சியில் கிடந்தது. அப்போ அண்ணா கோல் எடுத்தோன்னா அண்ணா இப்படி அண்ணா அந்த சைக்கிள் போடுறது அண்ணான்றான். ஐயோன்றார் அண்ணா என்ன தம்பி எவ்வளோ முடியுமோன்னு கேட்டார். அதை தூக்கி போடுறது நீங்கள் புரி சைக்கிள் ஒன்றாருங்கண்டாரு. உடனே நான் புரி சைக்கிளுக்கு வந்து 11,00,000 ஆகி எனக்கு அன்பளிப்பாக அண்ணா செஞ்சுருந்தார். 11,00,000 அன்பளிப்பாக செஞ்சு அதை வந்து நாங்கள்
இப்போ நம்பர் எல்லாம் வரட்டும் மட்டும் இப்போ கடையில் இருக்குது. இப்போ நான் நாளை இடத்துக்கு தான் போவேன், போய் அதையும் எடுப்பேன். அப்படி அண்ணா வந்து கிள்ளி கொடுத்த வாழ்க்கையில் அள்ளி கொடுத்த வாழ்க்கை தான். இப்போ மட்டக்களப்பில் வந்து நான் லட்சக்கணக்கில் செஞ்சாலும் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்திலையும் வீடு நடந்து கொண்டிருக்கு. அதே நான் இப்போ முடிச்சா திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பல அழைப்புகள் எனக்கு வந்திருந்தது. அதனால் வவுனியா மாவட்டத்திலேருந்து பல மன்னார்லேருந்து வந்தது. இந்த தொலைவூடாக எனக்கு என்னென்னா அந்த நான் வந்து ஒரு ஃபோன் தான் வச்சிருக்கிறேன். ஒரு ஃபோனில் வந்து நான் வீடியோலாம் எடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். எல்லாம் வந்து அதாவது எனக்கு என்ன மத்தாக்கள் மாதிரி எனக்கு கம்ப்யூட்டர் இல்லை, கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணுறேன். எல்லாம் வந்து ஃபோனில் தான் நான் செய்கிறேன். நான் சத்தியமாக கடவுளான சொல்கிறேன். ஃபோனில் தான் எனக்கு கம்ப்யூட்டர் ஃபோனில் தான் எல்லாத்தையும். இன்றைக்கு வேலை முடிக்கிட்டு வேலைக்கு போனேன்டா, காலையில் விழுக்கிட்டேன்னா பின்னரம் வருவோம், வந்தேன்னா அந்த வீடியோ எடுத்துகிட்டு தான் வருவேன். வந்து இரவையில் வந்து ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணுவேன். அந்த ஃபோன்லாம் எடிட்டிங் பண்ணுறேன். எடிட்டிங் பண்ணி தான் நான் இதில் போடுறேன். நான் எல்லாரும் பார்த்துட்டு போயிடுறேன். அப்போ என்கிட்ட கேட்குற இப்படி யார் செய்கிறான், எவன் செய்கிறான், இந்த இதெல்லாம் அவங்களுக்கு கொண்டு எனக்கிட்ட கேட்பாங்க. நான் சொன்னால் ஃபோன்லாம் நான் செய்கிறேன். இதான் பிரச்சனை, கடவுளான ஃபோன்லாம் செய்கிறேன். எனக்கு கம்ப்யூட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ கம்ப்யூட்டரில் நான் வந்து செய்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ இன்னும் வந்து நல்ல இதெல்லாம் தெளிவாக தெரியும். மற்றது இந்த கப்பல் பறக்கிற கப்பல் எல்லாம் வந்து வீடியோ எடுத்து செய்கிறாங்க. எனக்கிட்ட இல்லை, இதெல்லாம் செய்கிறதுக்கு இல்லை. நான் கேட்க மாட்டேன், யார்த்தையும் கேட்க மாட்டேன். நான் அப்படி கேட்க போகிற ஆள் நான் இல்லை. அப்படி அண்ணா வந்து பல உதவிகளை செஞ்சுருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 2000 நான் சொல்லியிருப்பேன், 2023 6ஆம் மாதம் 2023 2ஆம் மாதம் வந்து இருந்து அண்ணா வந்து 2023 கடைசியில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு உட்பட்ட உதவி செஞ்சுருக்காரு அண்ணாங்களுக்கு. அது ஏழை மக்களுக்கு செய்யுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே உதவி செய்யப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இப்போ இன்னும் வந்து அண்ணா செய்கிறதுக்கு இருக்காரு. அப்போ அதுக்கு தான் இப்போ என்னென்னு சொன்னால் நம்ம பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தெரியும். நம்ம உழைக்கிற பணத்தை வந்து நம்ம என்ன செய்கிற மக்களுக்கு செய்வோம் வந்து கிள்ளி கொடுத்த வாழ்க்கை இல்லை, அள்ளி கொடுத்த வாழ்க்கையை தான் செஞ்சு கொண்டு இருக்காரு. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கலாம். நான் இப்போ புதுசாக யூடியூப் கொண்டு தொடர்ந்துருந்தேன்னா ஒப்பி பண்ணி போட்டாங்க, ரிப்போர்ட் அடித்து போட்டாங்க இமெயிலுக்கு. அதனால் வந்து எனக்கு யூடியூப் இல்லை. நான் இப்போ நீலே வந்து யூடியூப் வந்து HK கண்ணன் நான் எனக்கு திறப்பேன், நீங்கள் முழுக்க பார்க்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 24 25,000 சப்ஸ்கிரைப் இருந்தது யூடியூப்பில். இப்போ புறாமையில் வந்து ரிப்போர்ட் அடிச்சு கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. நான் அந்த ரிப்போர்ட் அடித்தவன் வந்து இன்றைக்கு ஃபுல்லாக இன்றைக்கு பிரச்சனைலாம் அவனை யோசிக்கானே. ஆனால் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் நேர்மைக்கு அதான் அவர் இன்றைக்கு ஒரு உதவி வந்து வருவோண்டா, அந்த உதவியை வந்து நாளைக்கு கொடுத்து முடிச்சிடுவேன். அதை நாள் போக வைக்க மாட்டேன், வச்சு நான் அதை செய்ய போகிறதில்ல. இப்போயும் வந்து ஒரு லண்டன்லேருந்து ஒரு பெட்டி ஒன்று வந்து கிடக்கு, அதையும் வந்து கொடுக்கணும் நாங்கள். அப்போ அப்படி உதவி உண்மையிலே மோகனமுத்தி அண்ணா, சுவிச் அண்ணா. நான் வந்து அண்ணாவுக்கு வந்து சுவிச் அண்ணா மோகனமுத்தி அண்ணா தான் பேர் வச்சிருக்கேன் அண்ணாவுக்கு. எந்த அதுக்காக இப்போ நாங்கள் விளம்பரத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், தாரணிய மாணவர்களை உருவாக்கியிருக்காரு அண்ணா. இங்கே பாருங்கள், தாரணிய மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. மட்டக்களப்பில் காஞ்சிரங்குடா காமாட்சி வித்தியாலயத்தை முதலாக தாரணிய மாணவர்களை உருவாக்கி சொன்னால் மோகனமுத்தி அண்ணா தான். இப்போ தாரணிய மாணவர்கள் வந்து ஒரு வருஷம் போயிட்டு அதிலே வந்து சின்ன இதில் கேட்டிருந்தாங்க, உதவி ஒன்று கேட்டிருந்தாங்க. நான் அதை அண்ணாட்ட நான் சொல்லலை. இனி அண்ணாத்த நாங்கள் வந்து இப்படி கேட்டு இப்படி தான் ஸ்கூலுக்கு வந்து இப்போ நாங்கள் இந்த செய்கிற இந்த செஞ்ச உதவிகளை வந்து மாணவர்களுக்கு ஒரு கல்விக்காக அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல. அண்ணாட உதவி என்னென்னு சொன்னால் அந்த சாப்பாடுகள் வாங்கி கொடுக்குறது, காசை கொண்டு இப்படி 10 லட்சம் கொண்டா 10 லட்சத்தை கொண்டு அவங்கள்ட்ட கொடுக்குறது எல்லாம் இருக்குத்தானே. அதெல்லாம் வீண் பிரச்சனைகள். ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா, ஒரு மாட்டை வாங்கி கொடுத்தா, ஒரு கோழியை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வந்து கொண்டு போவாங்க. காசை கொடுத்த உடனே என்ன செய்வாங்க, இப்போ வந்து நாட்டில் நடக்கிறது இப்போ கசிப்பு கூடுச்சு. இப்போ கசிப்பு கூடுனதால இப்போ எல்லாரும் வந்து இப்போ இப்படித்தானே ஒருத்தர் நம்ப இல்லை, காசை கொடுத்துட்டு போனதுன்னு அன்றைக்கு அந்த காசு முடிஞ்சிடும். அப்போ ஒரு வீட்டை கட்டி கொடுத்தோடனே அந்த வீட்டில் அவங்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அப்படி செய்கிற நோக்கம்னா அண்ணாட நோக்கம் வந்து நாங்கள் வந்து காசாக சும்மா கொடுக்க மாட்டோம். குடிதண்ணி எடுத்து கொடுப்பேன், கரண்ட் எடுத்து கொடுப்பேன், வீடு கட்டி கொடுப்பேன். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அதாவது இப்போ பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து இனங்கண்டு அவங்களுக்கு வீடுகள்லாம் வேணும்னா நாங்களே செஞ்சு கொடுப்போம். அப்படி தானே தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தை முடியல, வேலையும் அங்கே நடந்து கொண்டிருக்கு. இனி வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நாங்கள் மாறி கிளிநொச்சி மாவட்டத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கு. இனி வந்து பதிலைக்கும் போயிட்டேன், பதில மாவட்டத்துக்கு போயிடுச்சு. இனி கண்டி ஏரியாவுக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது தென் மாகாண கொழும்பு மாவட்டத்திலும் பல கட்டத்திலும் மக்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதனால் வந்து திருவண்ணாமலை மாவட்டம், வவுனியா மாவட்டம், மன்னார் மாவட்டம் வந்து பல தொலைபேசி வருது எனக்கு. அம்பாறை மாவட்டம் பல தொலைபேசிகள் எனக்கு வருது உதவி செய்ய சொல்லி.
அப்போ நம்ம எத்தனை பேருக்கு ஒரு உதவி செய்கிறது? இப்போ அண்ணா மட்டும் இப்போ எல்லாரும் வந்து ஒரு உதவி செஞ்சால் சந்தோஷமாக இருக்குது. இப்போ அண்ணா வந்து இப்போ எனக்கு செய்கிறதில்ல, அண்ணாவிட்ட நான் திரும்பி திரும்பி கேட்கலாது. இப்போ அண்ணாட்ட வந்து கேட்குற அண்ணா சொன்ன அண்ணா வந்து வாக்குறுதி ஒன்று தருவாருன்னா 10 வீடுண்டா 10 வீடு. அது முடிஞ்சதுக்கு பிறகு இல்லை கட்டி கட்டி பண்ணி அவங்க கையெழுத்திட்டு பிறகு அதை பார்த்துட்டு தம்பி நல்லா செஞ்சிருக்கான் பிரச்சனை இல்லைன்னு இன்னொரு 10 வீடு தருவார். அதுதான் அண்ணாட நோக்கம். அண்ணாவுக்கு வந்து இன்னும் வந்து இந்த வாழ்க்கையில் எனக்கு அண்ணா இல்லை, அண்ணாண்டா அவரே அண்ணா, எனக்கு மோனமுத்தி அண்ணா தான் எனக்கு அண்ணா. ஏன்னு சொல்கிறேன்டா, என்ன வந்து 2022ஆம் ஆண்டு தம்பி என்ற வாழ்க்கை இந்த ஆண்டு இருந்து இந்த வரையும் தம்பி என்ற வாழ்க்கை தான் அவர் சொல்லி கொண்டு வந்தவர். ஆனால் என்ன அதே ஒரு நாளையில் வந்து என்னோட கோவிட்டி காலத்தையோ ஏசினரோ ஒரு வாழ்க்கையில் அண்ணா இல்லை, அப்படி செய்யலை எனக்கு அவர். இப்பயும் நாங்களும் இப்போ என்ன செஞ்சு அண்ணா மூட்டைகள் எடுத்துக்காரு. ஒரு கட்டத்தில் அண்ணா என்ன எடுக்கக்கூடிய வாய்ப்புகளே இருக்கு. எங்களோட குடும்பத்திலே கஷ்டம் இல்லைன்னு சொல்லலை, எங்களோட குடும்பத்திலே கஷ்டம். எங்களோட தம்பிமாரும் எனக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க, அவங்களே ஒரு குடும்பத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை அவங்க. அப்போ நாங்களும் வந்து ஒரு கட்டத்தில் அண்ணாட இடத்துக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் மெயின் பிரச்சனை. ஆனால் கிள்ளி கொடுத்தது இல்லைன்னா அள்ளி கொடுத்தது தான் உண்மையிலே வாழ்க்கையில் மறக்க முடியாது, நினைத்து பார்க்க முடியாத உதவியில் செஞ்சேன்னு சொன்னால் சுவிச்சண்ணா மோகனமுத்தண்ணா. அப்படி பல லட்சங்களை உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாரும் என்று சொல்லலை, ஒரு காதி தந்தாலும் அது எங்களுக்கு உதவி தான். ஆனால் உண்மையில ஒரு சொல்கிறேன், உழைத்த பணத்தில் அவர் வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தில் வந்து சரியாக கஷ்டப்பட்ட மக்களுக்கு போய் சேரும். அப்படி தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம். தொலைபேசி ஊடாகத்தான் அண்ணாவை நாங்களும் வந்து ஒரு நாள் தான் அண்ணாவோட பேசினா அடுத்த நாள் வந்து காட்சி வந்துட்டு சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லி அப்படி தான் நான் படிப்படியாக செஞ்சு கொண்டு வராது. இப்போயும் நாங்கள் இந்த வீடு 4வது வீடும் 5வது வீடும் 6வது வீடும் வேலை 6வது வீடு டிண்டர் மட்டம் கட்டி கிடக்கு. அதுக்கு மேலே கொங்கு கொட்டி போட்டு கட்டிட்டு போட்டு 3 வீடும் கோபிச்சான் அடுக்கி முடிப்பேன். மதில் வேலை முடிஞ்சு கட்டு வேலை முடிஞ்சு ஒரு 4 வேலை கிடக்க, கொஞ்சம் தைத்தில் பூஜை வேலை ஒரு 4 வேலை கிடக்கு. முடிஞ்சால் எல்லாம் மதில் வேலை கம்ப்ளீட் ஆகுது. அதில் வந்து 4வதும் 5வதும் 6வது 5ம் 6ம் 4 5ம் ஃபுல்லாக கட்டியாச்சு கோபிச்சா எடுக்கிறது கிடக்கு. 6வது வீடு 2 மட்டம் கட்டி கிடக்கு. அதையும் நாங்கள் ஃபுல்லாக கட்டி போட்டு 3 வீட்டுக்கு ஒரு மிச்சா கோபிச்சா அடுக்கி டிப் போட்டு அவங்களை பூஜி அவங்களுக்கு கையடிப்போம். அதுக்கு பிறகு தான் அடுத்த வீடு 7வது வீடு 8வது வீடு 9வது வீடு 10வது வீடு ஆரம்பிப்போம். ஆனால் வெளி மாவட்டத்துக்கு நான் ஆரம்பிக்கணும் என்ற இந்த நோக்கம் பார்ப்போம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல கட்சத்தில் இருக்காங்க, வவுனியா மாவட்டம் இருக்காங்க, மன்னார் மாவட்டத்தில் பல பேர் என்னென்னா கோல் பண்ணி அழுது குரலோடு தான் கதைப்பாங்க. நாங்கள் இந்த எத்தனை பேர் செய்கிறோம்? நாங்கள் இப்போ எங்கள் முகநூலில் போட விரும்பியவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்வோம். என்னன்னு தெரியுமா? இப்போ எங்களுக்கு அவங்க அனுப்புகிற காட்சிக்கு வந்து நாங்கள் பயிற்றுள்ளோம். அப்போ அதால் வந்து நாங்கள் வந்து இந்த முகநூலில் யார் விருப்பமாக இருக்கும் அவங்கள மட்டும்தான் நாங்கள் உதவி செய்வோம். அதுதான் நான் சொல்லுவேன். உண்மையில் அண்ணா வந்து வாழ்க்கையில் அண்ணாட ஃபோட்டோ நான் இந்த சைட் பக்கம் போடுவோம் பாருங்கள். இந்த சைட்டில் வந்து அண்ணாட ஃபோட்டோ இருக்குது இந்த வீடியோவோட. அப்படி ஆனால் கிள்ளி கொடுக்கல அள்ளித்தான் கொடுத்தவர் அண்ணா. ரொம்ப நன்றி, மறக்க இயலாது. இப்போ கிட்டத்தட்ட 1/2 மணி கிழமையில சாய்த்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். மற்றது யூடியூப்பில் வந்து நான் இன்றைக்கு ஓப்பன் பண்ணுவேன், யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுவேன். HK கண்ணன் என்று நீங்கள் அதில் பார்க்கலாம். எனக்கு ஏற்கனவே வந்து இருந்தது 24,000 26,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தது. அதில் வந்து அந்த இமெயிலுக்கு வந்து ரிப்போர்ட் அடிச்சு விட்டானே வேணுமென்று புறாமையில் அடிச்சு விட்டானே. இவன் கெட்டது செய்கிறானோ அவன் கெட்டவன் தான், இவன் நல்லது செய்கிறானோ அவன் நல்லவன் தான். அதான் நான் சொல்லுவேன். உண்மையிலே நேர்மைக்கு எல்லை உண்டு. இன்றைக்கு உதவி எனக்கு வருமானா நாளைக்கு அந்த உதவியை கொண்டு கொடுத்துருவான். அதுதான் இந்த நோக்கம். வேலைக்கு இன்றைக்கு நான் வேலைக்கு ஒரு இடம் போகல, இந்த வீடியோ போடுறதுக்காக நம்மளுக்கு அந்த வேலை முடிஞ்சு இப்போ நான் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மேசமாக கொஞ்சம் லீவ் வராத கொஞ்சம் இதாகி பிஞ்சங்கள் நாளையில் வந்து பள்ளிக்கு ஒரு நாள் வேலை எடுக்காது முடினா ஹோம்ஒர்க் ஃபுல்லாக முடியுது. அதுக்கு திறப்புலாம் வந்து இப்போ நாங்கள் அண்ணாவோட கதைக்கு தான் அண்ணாவை எடுத்து தான் நாங்கள் அந்த திறப்புலாம் செய்கிறதுக்கு இருக்கிறோம். அண்ணாவோட கதைக்கணும், நாங்கள் கதைச்சல அண்ணா அந்த வீடியோ பார்த்தா வேண்டாம் நான் சொல்லுவார். அதுக்கு பிறகு வீடுகள் ஆரம்பித்து கையளிப்போம். வீட்டில் வசித்து கொண்டிருக்க மோகனமுத்தி அண்ணா உண்மையிலே பல லட்சங்களை உதவி செஞ்ச இது. நான் அண்ணா செஞ்ச உதவிகள் அனைத்தையும் எழுதித்தான் இதில் வச்சிருந்து ஒரு அந்த ஃபேஸ்புக்கில் கிடக்கு. நான் அண்ணா செஞ்ச உதவி முழுவதும் அந்த ஃபேஸ்புக்கில் கிடக்கு, பார்க்கலாம், தட்டி பார்க்கலாம். சுவிச்சண்ணான்னு போட்டிருக்கேன் முழுவதும் அண்ணா செஞ்சது தான்.
அண்ணா செஞ்ச உதவியும் இப்போ நான் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் அந்த போடுறேன் அவர் செஞ்ச உதவியில் வந்து துவிச்சண்ணாண்டு போட்டதை துவிச்சண்ணா மோகனமுத்து அண்ணாண்டு அந்த பேர் மேலே தலைப்பை மாற்றினேன்டா எல்லாருக்கும் தெரியும். அதை மாற்றுவேன். இந்த இன்னும் அண்ணா வந்து ஒரு நோயும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று உண்மையிலே நானும் விடைபெறுகிறேன். நன்றி.